ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கூலி படத்தோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட ஹீரோவோட ஃப்ரெண்டை வந்து நம்ம வில்லன்கள் கொன்னுடுறாங்க. பட் அந்த கொலை வந்து இயற்கை மரணம் அப்படிங்கிற வகையில் வந்து சித்தரிச்சிடுறாங்க. இப்போ ஹீரோக்கு வந்து தன்னோட ஃப்ரெண்ட் வந்து இறந்தது வந்து இயற்கை மரணம் கிடையாது, அவர் யாரோ கொன்னுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லாம் வந்து தெரிய வருது. இப்போ ஹீரோ வந்து தன்னோட ஃப்ரெண்டு கொலைக்கு காரணமான யார் அந்த நபர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவே வந்து களத்தில் இறங்கி அந்த வில்லனோட கேங்கில் நம்ம ஹீரோ வந்து அவரோட ஃப்ரெண்ட் எங்கே வேலை பார்த்தாரோ அங்கேயே வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீரோவோட ஃப்ரெண்டை வந்து கொன்னது வந்து வில்லன்கள் குரூப்பில் இருக்க ஒருத்தன் தான் அப்படிங்கிறது தெரிய வருது. இப்போ ஹீரோவுமே வந்து அந்த கொன்ன நபரை வந்து பழி வாங்குறதுக்காக கடைசியாக அந்த நபரை கொன்னாரா, அதே போல் வந்து அடுத்து ஹீரோ என்ன தான் பண்ணார் அப்படின்றது அந்த படத்தோட கதைக்களமாகவே அமைஞ்சிருக்கும். இந்த படம் டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவரோட டைரக்ஷனில் வெளியே வந்திருக்கக்கூடிய ஒரு படம் அமைஞ்சிருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு வந்து அவரோட நடிப்புலையும் இந்த படம் 171வது படமாகவும் அமைஞ்சிருக்கு. இந்த படம் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போதே மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக வந்து அமைஞ்சிருந்து. ஏன்னா லோகேஷ் கனகராஜ் அவர் வந்து கடைசியாக விக்ரம், லியோ அப்படின்னு சொல்லிட்டு அவரோட டைரக்ஷனில் வந்த எல்லா படங்களுமே மிகப்பெரிய ஒரு ஹிட்டாக வந்து அமைஞ்சிருந்துச்சு. இப்போ ரஜினிகாந்த் கூட வந்து கூட்டணி அப்படிங்கும்போது இந்த படத்துக்கு மீண்டும் அதிக ஒரு எதிர்பார்ப்பு பார்க்கப்பட்டுச்சு. அதே போல் இந்த படத்தில் உள்ள கதாபாத்திரங்கள் நாகார்ஜுனா, அமீர் கான், உபேந்திரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடிகர்கள் பட்டாளம் நிறைஞ்ச ஒரு படமாக வந்து அமைஞ்சிருந்துச்சு. அதே போல் படத்தில் உள்ள பாடல்களாக இருக்கட்டும், அதே போல் வந்து ஆடியோ லான்ச் எல்லாத்துலேயும் பேசின விதங்கள் எல்லாமே படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் வந்து அதிகரிச்சிருந்துச்சு. அந்த எக்ஸ்பெக்டேஷனோட படத்துக்களை போய் பார்க்கும்போது படத்தோட கதைகள் பார்த்திங்கன்னா ஒரு வழக்கமான ஒரு நார்மல் ஒரு ஃப்ரெண்டுக்காக பழிவாங்கிற ஒரு ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி அமைஞ்சிருந்து. பட் கதையில் கொஞ்சம் வழக்கமான கதையாக இருந்தாலும் கொஞ்சம் கதையில் வந்து ஒரு ட்விஸ்ட்டு, ஒரு டர்ன் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணக்கூடிய வகையில் தான் இந்த படத்தோட மொத்த கதைகளுமே அமைஞ்சிருந்துச்சு. அதே போல் நம்ம ரஜினிகாந்தை வந்து இன்னுமே வந்து நல்லாவே பயன்படுத்தியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. ரஜினிகாந்தே பார்த்திங்கன்னா எல்லா இடங்கள்லையும் வராமல் மற்ற ஹீரோக்களுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குமே வந்து அவரோட ஸ்பேஸையுமே வந்து கொஞ்சம் கம்மி பண்ண மாதிரி தோணுது. அதே போல் மற்ற கேரக்டர்களுமே வந்து கொடுக்கப்பட்ட கதாபாத்திரங்கள் ஓரளவுக்கு வந்து அமைஞ்சிருந்துச்சு. அதே போல் பார்த்திங்கன்னா நாகார்ஜுனா அவர் தான் மெயின் வில்லனாக வந்து பண்ணியிருந்தார். பட் அவர் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஹீரோவாக பார்த்துட்டு திடீர்னு வில்லன் அப்படிங்கிற ரோல் பண்ணும்போது அவர் வந்து அந்த ரோலுக்கு நமக்கு செட் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அதே போல் படத்தில் மெயின் வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு மலையாள நடிகர் சௌபின் அவர் தான் வந்து மெயின் வில்லன் மாதிரி வந்து இந்த படத்தில் வந்து தெரிஞ்சார். நம்ம நாகார்ஜுனாவை விட இவர் தான் வந்து பயங்கரமாக ரஜினிக்கு வந்து தண்ணி காட்டிக்கிட்டு விளையாட்டு காமிச்சிட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். அதே போல் அமீர் கான் கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியா மாதிரி வந்திருந்தார். அதே போல் உபேந்திராவாக இருக்கட்டும், அவருமே ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் அந்த போர்ஷன்லேயுமே வந்து அவருமே அங்கேயும் ஒரு 5 மினிட்ஸ், அதே போல் பார்த்திங்கன்னா ரியல் இதுலேயுமே வந்து ஒரு ஃபைட் சீன் மட்டும்தான் வந்து உள்ள என்ட்ரி கொடுக்குறாரு. அவருமே வந்து ஒரு கேமியா ரோல் தான் வந்து பண்ணியிருக்காரு. படத்தில் வந்து காட்சிகள் எதுவுமே வந்து புதுமையாக இல்லை. அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம படத்தோட பாடல்கள் அது வந்து ஹிட் ஆயிருச்சு. அதே போல் வந்து அனிருத்தோட பேக்ரவுண்டுமே வந்து நல்லாவே அமைஞ்சிருச்சு. அதே போல் நம்ம லோகேஷ் கனகராஜ் அப்படின்னா அவரோட ரெட்ரோ பாடல்கள் எல்லா படத்துலையும் வந்து ஆட் பண்ணுவார். பட் இந்த படத்துலையும் ஆட் பண்ணியிருக்காரு. பட் அந்த படத்தில் போட்ட அந்த பாடல்கள் சரியான ஒரு பிளேஸ்மெண்ட் இல்லாத மாதிரி பாடல் தனியாக போகுது, அதே போல் ஃபைட் தனியாக போன மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. மொத்தத்தில் படமே பார்த்திங்கன்னா ஏதோ வந்து ஒரு அவசரத்தில் டக்குன்னு ஒரு ரெடி பண்ண மாதிரி ஒரு இதாக தோணுச்சு. அது என்னோடய கருத்துக்கள். பட் நீங்கள் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் போய் படத்தை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ரஜினிகாந்தோட மிகப்பெரிய ஒரு ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த படம் டிசப்பாயின்மெண்ட் பண்ணாது. மற்றபடி நம்ம லோகேஷ் கனகராஜோட அந்த எல்சியூ அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி பண்ண அந்த ஒரு பேட்டர்னில் இந்த படம் இருக்குமா அப்படின்னு நினச்சி போனீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் கட்டாயமாக உங்களுக்கு ஏமாற்றமாக அமையும். என்ன இருந்தாலும் இந்த படம் ஒரு ஒன் டேபிள் வாட்சபிள் மூவியாக அமையும் அப்படிங்கிறது என்னோட ஒரு கருத்து. பார்த்து நீங்கள் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.